டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலான அந்த 3 நாள் மட்டும் பேசுவோம். ஏன்னா 14ஆம் தேதி சூரிய பகவான் மேஷத்தில் எழுந்தருளப் போகிறார், மேஷத்திலே உச்சமடைந்து விடுகிறார். ஆனால் இந்த 3 நாள் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னா, இந்த 5 கிரகங்களும் எல்லாருமா சேர்ந்து மீனராசிக்கு வருகிறார்கள். யார் யாரெல்லாம் வராங்க? சூரியன் வருகிறார், புதன் வருகிறார், சனி மார்ச் 29 வந்தாச்சு, ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்னாடி 10 நாள் முன்னாடி வந்தாச்சு. சனி இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், புதன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், ராகு இருக்கிறார். அப்படியே அப்பா எல்லாரும் இருக்காங்க. மிஸ் ஆனது 2 பேர் யாரு? ஒன்று குரு, ஒன்று செவ்வாய், ஒன்று கேது. மீதி 5 பேரும் இங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க. ஸோ இவர்கள் இப்படி இருந்தால் என்ன நடக்கும்? யாருக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது? யாரெல்லாம் சக்கரவர்த்தி ஆகப் போகிறீர்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். பிகைன் பக்தி மட்டும்தான் இதை முதல் பதிவாக வெளியிடுவதில், முதல் குரலாக இதை மக்களிடையே எடுத்து செல்வதில் மிகுந்த பெருமை அடைகிறது. அந்த திருப்பணியை நான் மேற்கொள்கிறேன் என்பதில் தனிப்பட்ட கர்வமும் எனக்குண்டு. வகையில் நம்ம ஒவ்வொரு ராசிக்குமாக எப்படிங்கிறத பார்த்துருவோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரக இணைவு என்பது எப்படி இருக்கும்? இதுக்கு இப்படி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. வர வர குருஜே நீங்கள் கடகத்தை விட்டுட்டீங்க, சிம்மத்தை ரொம்ப நக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க சார். இது ரவுண்ட் தி கிளாக் தான் என்னால் சொல்ல முடியும். சிம்மம் முடிஞ்சால் அடுத்து கன்னிராசிக்காரங்களை இதே தான் பண்ண போகிறேன். ஒவ்வொரு வருஷமும் இது நடக்க தான் செய்யுது. அதுக்கு நான் என்ன செய்யுது? ஒரு புள்ளி நவுந்து வராங்க. கடகத்தில் இருந்தாங்க, இப்போ சிம்மத்துக்கு வந்துட்டாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே நமக்கும் அவங்களுக்கும் வாக்கியா தகுறாரு. அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போகிற இடம்லாம் கண்டென்ட் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். இந்த சனி உங்களுக்கு துணைக்கு யாரை வேற கூட்டிகிட்டு போகிறான்? 3-10 உச்சம் பெற்ற சுக்கிரன், சுக்கிரனோடு சேர்ந்த ராகு, 2-11 கூடிய லாபாதிபதி புதன், புதனோடு சேர்ந்த சூரியன். இதில் 95% உங்களுக்கு சூப்பரான நேரம். ஒரே ஒரு 5% இந்த சனி மட்டும் உங்களை டென்ஷன் பண்ணுவார். அந்த 95% சூப்பரான நேரம்னு எப்படி சொன்னீங்க என்று கேட்டால், யாரெல்லாம் மீடியாவில் இருக்கீங்களோ, இந்த கேமராவை கையால் தொட்டு வேலை செய்கிறீங்களோ, நீங்கள்லாம் ஜெயிச்சிட்டிங்க சார். எழுதி வச்சுக்கோங்க. இது நடக்கிறனா என்னன்னு கேளுங்க. இது நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அவ்வளோதான். காரணம் சுக்கிரன் உச்சம், ராகுவோடு சேர்ந்த சுக்கிரன். நான் சும்மா படம் எடுத்துகிட்டு இருந்தேன் சார், வெப்சீரிஸ் பண்ண கூப்பிட்டாங்க, எடுத்தேன், பயங்கர ஹிட் ஆயிடுச்சு, இப்போ நான் மூவியில் பிஸி ஆகிட்டேன். அவ்வளோதான் லைஃப் மாறிடுச்சு. அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் சினிமா கேமராமேன் ஆகிட்டீங்க. அவ்வளோதான். வாழ்க்கை ஒரு நிமிடத்திலே மாறிவிடும். ஆனால் நீங்கள் நம்ப வேண்டும், வாழ்க்கை மாறும் என்பதை நம்ப வேண்டும். 2 கூடிய தனாதிபதி புதன். அப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்க்கெல்லாம் அருமையான நேரம். கதை டயலாக் எழுதுகிறவங்க, வசனகர்த்தாக்கள். புதன் என்பதால் டீச்சர்ஸ், பாட சொல்லித்தர்றவங்க, வித்தை சொல்லித்தர்றவங்க, அவங்க எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு சூரியனோட சேர்ந்து ராசிநாதன் சூரியனோடு சேர்ந்த புதன், புதாதித்ய யோகம். எப்பயுமே சூரியனாலே டான். சூரியனை ஒன்றும் வர முடியாது. சூரியனை சுற்றி மற்ற கிரகங்கள் வரலாம், சூரியன் யாரை சுற்றியும் செல்லாது. சிம்ம லக்னத்துக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்கள்லாம் ஜென்ரலாகவே திமிர் பிடிச்சவங்க. ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சிம்ம லக்னத்துக்காரங்கள் இயங்க இவர்களுக்கு சுக்கிரன் கண்டிப்பாக தேவை. சுக்கிரன் இல்லாமல் இவங்களால இயங்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிம்ம லக்னத்துக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஊருக்குள்ளே பெரிய வஸ்தாதான் இருப்பாங்க. வீட்டில் எலி, வெளியில் புலி, அதெல்லாம் இவங்க தான். வீட்டுக்கு வந்தோன்னே பொண்டாட்டி காலில் விழுந்துருவாங்க. வேறு வழியே கிடையாது. காரணம் என்னென்னா 3-10 கூடிய சுக்கிரன் இருந்தால் மட்டும்தான் பொழப்பு. 3-10 கூடிய சுக்கிரன் இருந்தால் மட்டும்தான் பொழப்பு, இல்லைன்னா பொழப்பு கிடையாது. சிம்ம ராசியோ சிம்ம லக்னமோ பொண்டாட்டியை முறைச்சிக்கிட்டிங்கன்னா எல்லாம் போயிடும். காரணம் என்னவென்றால் 3-10 கூடியவன் சுக்கிரன். இவர் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இங்கே தான் கேம் விளையாடுது. ஸோ அப்போ யார்? ராசிநாதன் சூரியனோடு. அப்போ எலும்பு சம்மந்தப்பட்ட, ஹார்ட் சம்மந்தப்பட்ட
மூளை சம்பந்தப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டருங்க, அதோட எக்யூப்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறவங்க, இவர்களெல்லாம் மிக அற்புதமான ஒரு நேரம். சூரிய வெளிச்சத்திலே நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் பிஸ்னஸ் என்ன பண்ண போகிறீங்க? சோலார் லேம்ப்ஸு, சோலார்னால இயங்கக்கூடிய மின்சாரம் தயாரிக்கிற யூனிட்டு, அல்லது விவசாயம். சூரியனை வச்சு என்ன செய்யலாம்? விவசாயம் பண்ணுங்க. உங்களுக்கெல்லாம் மிக மிக அற்புதமான ஒரு நேரம். புதன்னா யாரு? மருத்துவகாரகன். அப்போ மருத்துவம் செய்கிறவங்க டாக்டர்ஸ், கிளினிக் டாக்டர்ஸ், நீங்கள் கிளினிக் வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி வைத்தியம் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் மிக அற்புதமான பொற்காலம். 3-10 கூடிய சுக்கிரன் வேற உச்சம். பெண்கள் சம்பந்தப்பட்ட காஸ்மெட்டிக் சம்பந்தப்பட்ட பெண்களுடைய ஆடைகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான அதி அற்புதமான காலம். சிம்மராசிக்காரர்கள் 8 மறைந்திருந்தாலும் இதை மறைவு என்று நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடாது. இது அத்தனை பேரும் உங்களுக்கு நல்லது பண்ணுறாங்கன்னு கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் ஒரே விஷயம், ராசிநாதன் 8 மறைவது ஒரு சின்ன வருத்தம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிரும். அப்பப்போ பிரேக் ஆகிடுவீங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸை குறைக்கிற மாதிரி விஷயங்கள். நீ எல்லாம் எங்கே பண்ண போகிற? உனக்கெல்லாம் புரியவா போகுது? உனக்கெல்லாம் என் கஷ்டம் தெரியவா போகுது? உனக்கெல்லாம் இதாக நடக்க போகுது? அப்படியா, இப்போ இப்படியாக்கும், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நல்லா ஒன்று சொல்லிக்கோங்க, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அப்படிலாம் வேணா ஒருத்தன் சொன்னான்னா, போடா 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 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். உங்களை யாரெல்லாம் நெகட்டிவாக உங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்களோ, உங்களுடைய தன்னம்பிக்கையை யார் குறைக்கிறாங்க? ஒரு உறவு, ஒரே ஒரு உறவு, இந்த ஒரு உறவு என் தன்னம்பிக்கை குறைக்குது, இந்த ஒரு உறவு என்னை மேலே வர என்னை விடமாட்டேங்குது என்றால் தூக்கி போட்டு போங்க. அது யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் பயப்பட வேண்டியது ஒரு 4-5 பேருக்கு தான். உங்கள் அப்பாவுக்கு, உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் குழந்தைக்கு, உங்கள் நல்ல நண்பனுக்கு. இதை தவிர மீதி யார் உங்கள் தன்னம்பிக்கையை குறைச்சாலும் நான் சொன்னதை மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. போடா டேஷ் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இவனால் நமக்கு 5 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. சிறகுதான் பறவையின் பலம். அழகாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. சிறகுதான் பறவையின் பலம், அது நனைந்தால் அதுவே பாரம். சிறகுதான் பறவையின் பலம், அது நனைந்தால் அதுவே பாரம். இந்த சிறகை நனையாமல் பார்த்துக்குங்க. இந்த சிறகு நனையாமல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பறவை பறக்க முடியும். இந்த சிறகை நினைக்கிறது தெரியுமா? போலி காதல், போலி நட்பு, போலி ப்ராமிஸ், ஃபேக் கமிட்மெண்ட்ஸ். நீ நல்லா பண்ணு, உன் சம்பளத்துலேருந்து 20,000 ரூபா உனக்கு ஏற்றி, போலி முதலாளிகள், போலி கம்பெனி. இவன்ட்டெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? 5 கிரகங்கள் உச்சமாக இருக்கிற இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு சொல்லித்தரேன். சிம்மராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? போடா போடா டேஷ் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நீ இல்லைன்னா எனக்கு கம்பெனி, நான் கட்டுறேன்டா கம்பெனி. அவ்வளோதான். இந்த திமிர் இருக்கிற வரைக்கும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. நீ எனக்கு வேலை தரணும்னு அவசியமே இல்லை, நானே 4 பேருக்கு வேலை தருவேன் அப்படிங்கிற திமிர் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் எந்த டாகுனாலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. ஸோ கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் தினமும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கான யாகம் என்பதை நாங்கள் செய்கிறோம். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி ஸ்ரீமடத்தின் சார்பாக மகா சனிப்பெயர்ச்சி யாகம் நடக்கிறது. தயவு செஞ்சு நீங்கள் தான் பண்ணணும். சிம்மராசிக்காரர்கள் இதை பார்க்கின்றவர்களெல்லாம் இதை புக் பண்ணி அதற்கான பொருளுதவி செய்யுங்கள். பண உதவியாகவோ பொருளாகவோ உதவி செய்யுங்கள். தயவு செஞ்சு இந்த சனிப்பெயர்ச்சி யாகத்தை தொடர்ந்து அன்னதானங்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் எல்லாம் நடத்த போகிறோம். அந்த நமது பிகேன் பக்தி தான் டிஜிட்டல் பார்ட்னராக எல்லாம் இருக்க போகிறது. ஆகையினாலே சனிப்பெயர்ச்சி மகா யாகத்திற்கு உதவி செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.